ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மல்லிகை செடி வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இருக்கும்போது அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மல்லிகை செடிக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன போட்டிருந்தோம்னா, ஹியூமிஸால் சாயில் ட்ரென்ச்சிங் பண்ணுற மாதிரி போட்டிருந்தோம். அது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் தான் செடிகள்லாம் இருந்தது. அது கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அதிகமான துளிர்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதிகமான துளிர்கள் ரொம்ப வேகமாக வளர ஆரம்பித்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி ஆக ஆரம்பிச்சிருக்கு. அதேமாரி தளிர்கள்லாம் அதிகமாக வந்ததுனால செம்பேன் போன்ற சிறு சிறு பேன்களும் வர ஆரம்பிச்சிருக்கு. பொதுவாகவே செடிகளில் அதிகமான தளிர்கள் வரும்போது பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும், பேன் தாக்குதல் அதிகமாக இருக்கும், ஃபங்கஸ் பாதிப்புகளும் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, காப்பர் ஆக்சிக்ளோரைடு 50% WP இது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராமும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்க்கும்போது, மேல் சாம்பல் நோய், அடிச்சாம்பல் நோய், வேரல்கள் போன்ற நோய்கள்லாம் வராமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் என்ன கலக்க போகிறோம்னா, ஒரு 2 மைக்ரோநியூட்ரியன்ட் டேப்லெட் கலக்க போகிறோம். இது அந்த டேப்லெட்டு. இந்த 2 டேப்லெட் 100 ரூபா. இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, ஜிங்க்கு, மெக்னீசியம், காப்பர், கால்சியம், அயனு இது எல்லாமே இருக்கும். செடிகளுக்கு தேவையான லிமிட்டு கரெக்டாக கிடைக்கும். இதை நம்ம ஒரு ஓரமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். டேப்லெட் கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எவ்வளோன்னா ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். ஏன்னா அந்த 2 டேப்லெட்டுமே சேர்த்து 15 கிராம் இருக்கும். ஒரு டேப்லெட் 7.5 கிராம். இது நல்லா தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் கரையும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மருந்து ப்ரோஃபனோவோஸ் 50%. இது எதுக்குலாம் அடிக்கலான்னு பார்க்கும்போது, புழுகளுக்கு அடிக்கலாம். மல்லிகை செடியில் மொட்டுப்புழு வராமல் பார்த்துக்கும். மொட்டுப்புழு இல்லாமலும் சார் உறிஞ்சும் பூச்சிகள், ஒரு சில பூச்சிகளும் வராமல் பார்த்துக்கும். இது நம்ம 16 லிட்டருக்கு 20 ml கலந்துருக்கோம். 14 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் தண்ணிக்கு 1.25 ml கலந்துருக்கோம். இது ஒமைட்டு. இது பேன்கள், எல்லா வகையான பேன்களுக்குமே கேட்கும். மோர் தென் 36 டைப்ஸ் ஆஃப் மைட்ஸுக்கு கேட்கும். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 mlங்கிற விகிதத்தில் எடுத்துருக்கோம். 16 லிட்டருக்கு 30 ml கூட கொஞ்சோண்டு ஒரு 2 ml கணக்கு பண்ணி கலந்துருக்கோம். இது கூடவே ஒட்டு பசை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒட்டு பசை போட்டால் தான் மேல் இலையிலேருந்து கீழ் இலை வர கவர் ஆகும். ஏன்னா இலைக்கு அடிப்புறம் தான் பேன்களும், வெள்ளை கொசுக்களும், ஏஃபிட்ஸ் இந்த மாதிரியான பூச்சிகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் சாறு உறிஞ்சிகிட்ருக்கோம். இதுக்கு இலைக்கு கீழே மருந்து ஸ்ப்ரெட் ஆனால் தான் பூச்சிகள்லாம் சாகும். இது நம்ம எவ்வளோ கலக்கிறோம்னா 7.5 ml கலந்துருக்கோம். 5 ml கலந்தாலும் போதும். 7.5 mlனால் நல்ல ஸ்ப்ரெட்டிங் இருக்கும். செடிகளுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா டேப்லெட் நல்லா கரைஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு மிக்ஸ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகாமலும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேளை நல்லா கரையாமல் இருந்ததுன்னா நல்லா கரைச்சிக்கிங்க. சின்ன சின்னதாக உடச்சி போட்டு கரைஞ்சதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா கீழே தங்கிடும் டேப்லெட் கரையாமல். நம்ம உடச்சி போடுறோம். இந்த மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ட் டேப்லெட் நம்ம செடிகளுக்கு டெஃபிஷியன்சி இருக்கும்போது கொடுத்தோம்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த டேப்லெட் எல்லா வகையான பயிர்களுக்குமே யூஸ் பண்ணலாம். காய்கறி வகையான பயிர்களில் எல்லா பயிர்களுக்குமே மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி இது நல்லாவே சரி பண்ணி கொடுக்கும். இது ஃபாலியரில் கொடுக்கும்போது சாயில் ட்ரென்ச்சிங்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, வேப்ப புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் வச்சு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி 20 கிராம் 20 கிராம் ஒரு செடிக்கு வச்சோம். அதுவும் என்ன பண்ணோம்னா, நுண்ணூட்டச்சத்து குறைபாடு ஈஸியாக சரியாக்கிறோம். பொதுவாக மல்லிகை செடிக்கு மட்டும் ஆர்கானிக்லேயே ஃபெர்டிலைசர் வைக்கிறது நல்லது. ஏன்னா இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதிகமான கெமிக்கல்ஸ், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சாயிலே தங்கிடும். இந்த மாதிரி தங்கும்போது என்ன ஆகும்னா, செடிகளுக்கு தேவையான மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ப்ரொடக்ஷன் மண்ணில் குறைஞ்சிரும். அப்படி குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக செடிகள் ஒரு இன்ஆர்கானிக் க்ரோத் மூலமாகவே வளர்கிற மாதிரி இருக்கும். ஸ்டிமுலேஷன் எல்லாமே கெமிக்கலி ஸ்டிமுலேட்டட் ஆகிரும். நேச்சுரல் க்ரோத்துங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஆசிட்டிஸ் அந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா மருந்துகளோட பயன்பாடு தான் அதிகமாகுமே தவிர மகசூல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே கெமிக்கல் மேலே செடிகளுக்கு தான் கொடுப்போம். மண்ணில் கெமிக்கல் கொடுக்க மாட்டோம். ஏன்னா ஆர்கானிக்கில் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் வைஸ் ஒரு 75% தான் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே அக்யூரேசி கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். ஸோ நம்ம இந்த மாதிரியே மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பேட்டரி ஸ்ப்ரேயர் தான். நம்ம அதிகமாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. லேசாக நினச்சி அடித்தா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் கலந்துருக்கிறதால படாத இடத்துலலாம் மருந்து ஸ்ப்ரெட் ஆகிரும். ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். மல்லிகை செடிக்கு மருந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அடிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, வெயில் காலங்களில் 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கலாம்.
இதே மழைக்காலங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டால் 3 நாளுங்கிறது மேக்ஸிமம் வச்சுக்கணும். ஏன்னா மழை காலங்களில் பச்சை புழு தாக்குதல் அதிகமாக இருக்கும். வெயில் காலங்களில் பச்சை புழு தாக்குதல் இருக்காது, மொக்குப்புழு தாக்குதல் தான் அதிகமாக இருக்கும். நம்ம மொக்குப்புழு வராமல் பார்த்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னா மற்ற பூச்சிகள் எல்லாமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகி வரும், காற்று மூலயமா வரும். ஆனால் மொக்குப்புழுங்கிறது அப்படி கிடையாது. சின்ன சின்ன புழுக்கள், சின்ன சின்ன மொட்டெல்லாம் ஃபார்ம் ஆகும்போதே அதுக்குள்ளே மொக்குப்புழு இருக்கும். இன்கேஸ் நம்ம மொட்டு நல்லா இருக்குது அப்படின்ட்டு மருந்து அடிக்காமல் விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, மொட்டு பெருசாகும் போதே மொட்டுக்குள்ளே இருக்கிற இதழ் எல்லாத்தையுமே அது தின்றும், புழு தின்றும். அதேமாதிரி மற்ற பூக்காமங்களுக்கும் அதேமாதிரி ஸ்ப்ரெட் ஆகக்கூடும். அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ணோன்னா புழுக்கள் சாகும், ஆனால் மொட்டுகள் இருக்காது. அதுக்கு முன்னாடியே பண்ணணும் ப்ரிகாஷனாக. மொட்டுகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி தளிரில் இருக்கும்போதே நம்ம மருந்து அடித்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரி தொடர்ந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.